ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தயிர் சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சாதம் கொஞ்சம் குழஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், அழுது பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். பால், காய்ச்சின பால், ஆற வச்சாலும் பரவாயில்ல, சூடாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. சூடான பால் தான் ஊற்றுறேன். அப்போ தான் இந்த சாதத்துக்கூடயே நல்லா குழஞ்சி வரும். இந்த தயிர் சாதத்துக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா சாதத்தை கலந்து விட்டுடுங்க. சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம புளியோதரைக்கு கொஞ்சம் வரைச்சலாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் குழஞ்சி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தயிர் சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்படியே பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம தாளித்து கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1, இஞ்சி துண்டு சின்னதாக, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. இஞ்சி எல்லாம் சேர்த்தோன்னே நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நிறுத்திக்கலாம். நல்லாயிருக்கும். பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. இது பார்க்கணும். நம்ம அப்படியே தாளிச்சத்தில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. செக் பண்ணுங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால் சேர்த்துக்கிறதால புளிப்பு அதிகமாக இருக்காது. நம்ம 2-3 மணி வரைக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். புளிப்பு அதிகமாக இருக்காது, சுவை அதிகமாக இருக்கும். தயிரோடு சேர்த்து காய்ச்சின பால் ஊற்றி கலந்து கொடுத்துருக்கோம். சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய் தான். இது 2 சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நான் கேரட் சும்மா மேலே கார்னிஷ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இந்த கேரட்டு விருப்பம் இருந்தால் நம்ம தயிர் சாதம் தாளித்த பிறகு கலந்தோம் இல்லைங்க, அப்போ கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக லைட்டாக மேலே தூவி போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டு கேரட் போட்டு மேலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றிக்கிறதால நம்ம மதியம் 12 மணிக்கு மேலே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தயிரோட அந்த பாலும் சேர்த்து ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாங்காய் ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கேரட்டு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் கேரட்டு வேண்டான்னா நிறுத்திக்கலாம். கொஞ்சம் தான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். தாளித்து அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு அகப்பட பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் மென்று சாப்பிடும்போது தயிர் சாதம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.